காமராஜ் வந்து ஒரு நாடார் கிடையாது, அவர் நாயுடு தான். இதை பற்றி நான் தெளிவாக பிறகு நான் வந்து பண்ணுறேன். காமராஜினுடைய முதல் பேர் வந்து காமாட்சி தான். அதன் பிறகு அவர் காமராஜ் என்ற பேர் அவருக்கு சுட்டப்படுது. அவருடைய இதுலேயே அப்படி தான் இருக்குது. இப்போ நாடார்குடியில் யாருக்குமே வந்து இந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க. நாடார்கள் எல்லாம் பிராமணிக்கால் ஒடுக்கப்பட்டோம். நாடார்குடியில் யாரும் வந்து காமாட்சிலாம் பேர் வச்சு விட மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப கீழான இழிவான பேர் தான் வச்சுக்கணும் போது இவர் கூட காமாட்சின்னு பேர் வந்திருக்க முடியும் நாடார் இருந்துக்கிட்டு. ஆனால் நாயுடுகளுக்கு காமாட்சின்ற பேருக்கு நம்ம காமாட்சி நாயுடு ஒரு சான்றா இருக்கு ஆச்சுங்களா. ஸோ காமராஜர் நாடார் கிடையாது, காமராஜர் நாயுடு தான் அவர் வச்சுங்களா. அவர் பண்ணதும் இவங்களாம் நினைச்சிட்டு காமராஜ் வந்து பள்ளிக்கூடம் பண்ணிட்டு அதெல்லாம் போய் இதெல்லாம் கட்டுக்கதைகள். அவர் முழுக்க முழுக்க தமிழினத்துக்கு துரோகத்தை மட்டும் தான் சொன்னார். இது வந்து என்னன்னா அந்த மீடியா வச்சுட்டு இவங்களை வந்து அவரை வந்து ஒரு பெரிய ஆஹா மகான்னா வந்து பண்ணிட்டாங்க. அதேதான் அதான் சொல்றேன். அதெல்லாம் நான் சொல்லணும். சீமை கருவேலை கொண்டு வந்தாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் வந்து டெல்லி அரசியலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவரை திட்டமிட்டு கொண்டு வந்து தான் இவரை வச்சு பல காரியங்களை சாட்சிக்கிட்டாங்க பிராமணர்கள் ஆச்சுங்களா. இதை வந்து அவர் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திருக்காங்க. இப்படி அவர் பயன்படுத்தது என்னன்னா ஒரு நாயுடுன்றதால் தான் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட்ட பார்க்கல இல்லையா, அவங்க நினைச்ச மாதிரிலாம் அவங்க நடந்துப்பாங்க. அதனால யாரையெல்லாம் இவங்க நம்ம எதிர்கால தலைவர்களாக கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருமே மாற்றினத்தவராக தான் இருக்க முடியும். ஏன்னா தமிழன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பது நிரந்தர பிராமணிய திட்டம். இதுல வந்து சந்தேகமே படாதீங்க. தமிழன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்பது பிராமணியத்தினுடைய நிரந்தர திட்டம். அது இன்னும் 1000 வருஷத்துக்கு தான் யாரையும் ஆள விட மாட்டாங்க.